ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோடைய ஃபஸ்ட்டு மேட்சஸ் பிரிவு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 22ஆந்தேதி காலையில் 7:30க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ரீசெண்ட் ஹெட் டு ஹெட்டில் 2 டீமும் 5 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஆஸ்திரேலியா 2 மேட்சஸும் இந்தியா 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டை ஆகிருக்கு. ரீசெண்ட் மேட்சஸ் ஒரு மேட்சஸ் டெஸ்ட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரீஸ் உடைய ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஸ்திரேலியாவில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கான வென்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சுடைய வென்யூ பெர்த் ஸ்டேடியத்தில் தான் வந்து இந்த மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மேட்சஸும் ஆஸ்திரேலியன் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஓவராலாக வந்து இந்த கிரவுண்டில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணுற டீம் வந்து இந்த கிரவுண்டில் வந்து வின் பண்ணியிருக்கு. அதில் வந்து ஆஸ்திரேலியன் டீம் தான் வந்து 4 மேட்சஸ்மே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன்ஸ்டாக வந்து இந்தியா ப்ளே பண்ணியிருக்கு, நியூசிலாந்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், இந்த 4 டீமும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் யாருமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக அந்த கிரவுண்டில் வின் பண்ணல. ஸோ மோஸ்ட்டாக வந்து டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம் தான் அந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த கிரவுண்டுடைய ஆவரேஜ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 354 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ 2 இன்னிங்ஸ்லேயும், அதாவது ஆஸ்திரேலியன் டீம் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ப்ளே பண்ணும்போதும் அதே மாதிரி இந்தியன் டீம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணும்போதும் ஆவரேஜ் ஸ்கோராக வந்து 354 ரன்ஸ் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட் ஆஃப் இல்லாமல் 2 இதுலேயும் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு சீரீஸில் வந்து 2 ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, அதே மாதிரி 2 செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து 2 ஃபஸ்ட் இன்னிங்ஸுடைய ஆவரேஜ் ஸ்கோர் 354 ரன்ஸ் போயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 2 டீம், அதாவது 2 செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பெருசாக வந்து ஸ்கோர் போல் 179 ரன்ஸ் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுற 2 டீம்லேயும் நல்லாவே வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸாக போகும்போது 2 டீம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணுற 2 டீமுமே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக வந்து ஸ்கோர் பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர் 56 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின் பவுலர் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர் 48 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 31 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது 2 டீம்லேயும் 2 இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் ஹாஃபில் ஸ்பின் பவுலர் நல்லாவே விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த கிரவுண்டில் வந்து ஸ்பின்னருக்கு விக்கெட்ஸ் இல்லை. ஸோ இன்கேஸ் வந்து ஆஸ்திரேலியா இந்தியா வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னருக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக இல்லை. அதே போல் இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணும்போது பேஸ் பவுலர் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பெருசாக விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை. சரிங்களா, அதே மாதிரி ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணும்போது இந்த கிரவுண்டில் ஸ்பின் பவுலர்ஸ் விக்கெட்ஸ் நல்லாவே எடுத்திருக்காங்க. அதே போல் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணும்போதும் ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் பவுலர் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா, அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டாட்ஸை வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஓவரால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 2 டீமும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணும்போது இந்த ஸ்டாட்ஸும், அதே மாதிரி 2 டீமும் செகண்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணும்போது இந்த ஸ்டாட்ஸும் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, மோஸ்ட்டாக வந்து பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் வந்து நல்லாவே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து ஸ்மித் அப்புறம் வந்து லபுஷன் 2 பேரும் 200க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓரளவுக்கு வந்து பேட்டைக்கும் பிச்சு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா, அதனால் வந்து பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பேஸ் பவுலர் இந்த டைம் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து ஆஸ்திரேலியன் டீம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஹோம் கிரவுண்டுன்றதுனால கண்டிப்பாக அவங்க செஞ்சுரி அடிக்கிறதுக்கு 1 or 2 பிளேயர்ஸ் வரைக்கும் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியன் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாக வந்து 3 மேட்சஸ் வந்து லாஸ் ஆகிருக்காங்க. ப்ளஸ் வந்து
ஹோமை விட்டு ஹவேவில் போயிட்டு ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக தான் வந்து டீமை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஃபேவராக வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வின்னிங் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருக்குது. ஸோ பிச்சு வந்து பேஸ் பவுலிங் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பேட்ஸ்மேனும் இந்த கிரவுண்டில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்தியன் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக பேட்ஸ்மேனுங்க இந்த கிரவுண்டில் வந்து ஸ்கோர் பண்ணல. ரிஷபா பாண்ட் ஓரளவுக்கு வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி இந்த கிரவுண்டில் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பட் ஆனால் வந்து நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாக வந்து ஹோம் கிரவுண்டில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஆஸ்திரேலியன் டீமில் நீங்கள் போகிறது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்கும். அடுத்தா வந்து லைனப்ஸை பார்த்துருவோம். ஸோ மேபி வந்து இந்த லைனப்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இல்லைன்னா 1-2 சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி வந்து இதே பிளேயிங் லெவல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி வந்து ப்ளே பண்ணுறாரு. அதே மாதிரி பேட்டிங்கில் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா, லபுஷன் இந்த 4 பேரும் பேட்டிங்கில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மார்ஷ், மெக்ஸ்வீனி 2 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஸ்டாக், ஹேசில்வுட், லயன் இந்த 4 பேரும் கண்டிப்பாக வந்து பவுலிங்கில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பேரும் வந்து 4 பேரும் இந்த கிரவுண்டில் மோஸ்ட் விக்கெட் டேக்கராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராக்கும் லயனும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பின்னில் மஸ்ட்டு வந்து நீங்கள் நாதன் லயனை வந்து பிக் பண்ணுங்கள். இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண பெர்த் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் வரைக்கும் ஒரே இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அதனால் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா லயன்ஸ் இருக்கார். ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் லயன்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ராக் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லையும் கன்சிஸ்டண்ட்டாக 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 2 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லபுஷன், ஸ்மித் இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட்டு ரன் கெட்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் 4 டெஸ்ட் மேட்ச்லேயும் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 4 மேட்ச்லேயும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 வரைக்கும் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ப்ளஸ் வந்து பார்ட் டைமாக வந்து டெஸ்ட்டில் வந்து பவுல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் விக்கெட்ஸ் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த 3 பிளேயரை வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராக், லயன் இந்த பிளேயரை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இந்தியன் பாசிபிள் 11ல் பாண்ட், விராட் கோலி, ஜெய்ஸ்வால், கில், ஷாருக் கான், ஜடேஜா, அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஹர்ஷதீப் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னா கேஎல் ராகுலை வந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டராகவே வந்து பிச் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால 3 ஆல்ரவுண்டரோட கூட வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் கையில் வந்து இன்ஜுரி ஆனதுனால மேபி வந்து இருக்கார். பட் வந்து ஃபஸ்ட்டு மேட்சஸ் ப்ளே பண்ணுவாரான்றது ரேர் தான். பட் இருந்தாலும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஒரு மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்கோர் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாண்ட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு மேட்சஸில் 30 வரைக்கும் இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக வச்சுருக்காரு. அதே மாதிரி ஜடேஜாவை ட்ரை பண்ணுங்கள். இவரும் வந்து இன்னிங்ஸ்க்கு 30லேருந்து 40 வரைக்கும் ஆவரேஜ் பேட்டிங்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து பவுலிங்கும் பண்ணுறதுனால விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ட்ரை பண்ணுங்கள். சிராஜும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ பேஸ் பவுலிங்கில் வந்து இந்த கிரவுண்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் 1லேருந்து 2 பவுலர்ஸை வந்து இந்தியாவில் ட்ரை பண்ணலாம். ஸோ தீப் வந்து புதுசாக வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த டூரில் வந்து புதுசாக வந்திருக்காரு. இந்தியா பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பவுல் பண்ணியிருந்தார். ஸோ சிராஜுக்கு பதிலாக நீங்கள் தீப்பை வந்து ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணலாம். மஸ்ட்டு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ஜடேஜா, பாண்ட் இந்த 3 பிளேயரும் வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதுன்னா ட்ரை பண்ணலாம். அடுத்தது அந்த வென்யூடைய டாப் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா 3 மேட்சஸில் இன்னிங்ஸ்க்கு 37 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதே மாதிரி லபுஷன் 3 மேட்சஸில் இன்னிங்ஸ்க்கு 114 ரன்ஸ் ஆவரேஜ் இருக்குது. ஸ்மித் 3 மேட்சஸில் 91 ரன் ஆவரேஜ் இருக்குது. டிராவிஸ் ஹெட் 4 மேட்சஸில் 63 ரன்ஸ் ஆவரேஜ் இருக்குது.
பாண்ட் ஒரு மேட்சஸில் 30 ரன்ஸ் இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜ் இருக்குது. சரிங்களா, இது வந்து இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ். ஸோ மேட்ச்சுக்கு இல்லை, இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ். இதில் வந்து இந்த 4 பிளேயர், அதாவது உஸ்மான் கவாஜா வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. மேபி வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் இவங்க பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ அதனால் வந்து சேஃபான ஆப்ஷன் லபுஷன், ஸ்மித், டிராவிஸ் ஹெட், பாண்ட் இந்த 4 பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராக் 4 மேட்சஸில் ஆவரேஜாக 3 விக்கெட்ஸும், லயன் 4 மேட்சஸில் 3 விக்கெட்ஸும் ஆவரேஜாக இருக்குது இன்னிங்ஸ்க்கு. சரிங்களா, அதே மாதிரி ஏசில்ஹுட் 4 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் ஆவரேஜ் இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மேட்சஸ்க்கு 2 விக்கெட்ஸ் ஆவரேஜாக இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராக், லயன், பும்ரா இந்த 3 பேரை வந்து மஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக தான் வந்து டீம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற டீம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக வந்து டீம் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7/4 காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்தியன் டீம் அவேவில் போய் ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து விக்கெட் கீப்பிங்கில் ரிஷபப் பாண்ட், அலெக்ஸ் கேரி 2 பேருமே அதாவது ரிஷபப் பாண்ட் இந்த கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆவரேஜ் இருக்குது. அதே மாதிரி அலெக்ஸ் கேரி இன்னிங்ஸில் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா, இவரும் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சரிங்களா, 1 மேட்சஸ், அதாவது சாம்பியன்ஷிப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணியிருந்தார். நல்லாவே வந்து 30+ வரைக்கும் ஸ்கோர்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ வந்து ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறதுனால மேபி வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அவருடைய பேட்டிங் வந்து ரொம்ப லோவில் இருக்குது. பட் இருந்தாலும் டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் மிடில் அண்ட் லோவர் மிடில் இருக்கிறவங்க தான் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க 2 கீப்பரை வந்து ட்ரை பண்ணுங்கள். சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்க ரிஷபப் பாண்ட்டை மட்டும் விக்கெட் கீப்பிங்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பேட்டிங்கில் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், லபுஷன், உஸ்மான் கவாஜா 4 பேர் இருக்காங்க. இதில் லபுஷன், ஸ்மித், டிராவிஸ் ஹெட் 3 பேரை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதில் 2 பேர் வந்து பார்ட் டைம் பவுலிங்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 3 பேட்டர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஜெய்ஸ்வால், கில், ஷாருக்கான் இந்த 4 பேர் இருக்காங்க. ஷாருக்கானை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து புதுசாக வந்து போயிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து வென்யூவை பொறுத்த வரைக்கும் நியூவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் விராட் கோலி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ அதனால் வந்து விராட் கோலியை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கில்லை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் விராட் கோலி, கில் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து பிக் பண்ணிக்கலாம். கில், ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் விராட் கோலியை கொண்டு போகிறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் 4 பேட்ஸ்மேனோட போகிறதா இருந்தால் லபுஷன், ஸ்மித், டிராவிஸ் ஹெட், விராட் கோலியை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 3 பேட்டர்ஸ்னால் நீங்கள் லபுஷன், ஸ்மித், டிராவிஸ் ஹெட் இந்த 3 பேரை மட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ 1 மேட்சஸ் வரைக்கும் வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஆவரேஜாக வந்து 30+ மேலே இருக்கிறதுனால விக்கெட்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விக்கெட்ஸும் 1 or 2 விக்கெட்ஸும் எடுக்கக்கூடிய பிளேயர், மீடியம் பேஸ் பிளேயர். ஸோ வந்து நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜடேஜா இவரும் வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. அஸ்வினும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரில் ஜடேஜா வந்து ஓரளவுக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கராக இருக்கார். ஸோ அஸ்வின் இவரும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பிக் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட்ஸ் இல்லை. ஒரு டெஸ்ட் தான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 2வது டெஸ்ட் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஜடேஜாவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்குது. 2 ஆல்ரவுண்டரோட இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க அஸ்வினை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து தான் வந்து பவுலிங்கில் இந்தியாவில் ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஆகாஷ் தீப் இவங்க 3 பேரும் வந்து பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா
வந்து இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜாக 2 விக்கெட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பிச்சு பேஸ் பவுலிங்ன்றதுனால மஸ்ட்டு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிராஜை பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை, சரிங்களா. ஸோ ரீசெண்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் நீங்கள் ஒரு பவுலர்ஸோட போகிறது சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஸ்ட்ராக், லயன், ஹேசில்வுட் இந்த 4 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் பிளேயர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒன் சைடு மேட்சஸ், அதாவது 8லேருந்து 9 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆஸ்திரேலியா டீம்லேயே ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த 4 பவுலர்ஸையும் வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. ஏன்னா 4 பேருமே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விக்கெட் டேக்கிங் பிளேயர்ஸ், சரிங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் 8லேருந்து 9 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம்லேயே கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் மஸ்ட்டு ஹேசில்வுட்டை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 7/4 காம்பினேஷனில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கமின்ஸ், ஸ்ட்ராக், லயன் இந்த 3 பேரை வந்து நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் வைஸ், அதாவது பர்சன்டேஜ் வைஸாக பார்க்காம இந்த 3 பிளேயர்ஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக டெமோ டீமை பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் பாண்டையும், பேட்டிங்கில் சுமித், டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், லபுஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜெய்ஸ்வால் இடத்துல விராட் கோலியை கூட வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா. அது வந்து டெமோ டீம் தான். அதே மாதிரி ஜடேஜா, மார்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஆல்ரவுண்டரில். பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா, பேட் கமின்ஸ், ஸ்ட்ராக், லயன் 4 பேரையும் வந்து பவுலிங்கில் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ஸ்மித், டிராவிஸ் ஹெட், லபுஷன் இந்த 3 பேரை நீங்கள் பேட்டிங்கில் தாராளமாக கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பவுலரில் ஸ்ட்ராக், லயனை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மின்ஸை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மார்ஷை வந்து வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது வந்து சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். மஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், லபுஷன் இந்த 3 பிளேயரை வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. இது வந்து சேஃபான பிளேயர். இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே வந்து மோஸ்ட் 100க்கு மேலே இந்த பிளேயர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கேப்டனாக டெமோ டீமில் டிராவிஸ் ஹெட்டை கேப்டனாகவும் ஸ்ட்ராக்கை வந்து வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்மித்தை கேப்டனாக எடுத்து வைஸ் கேப்டனாக ஸ்ட்ராக்கையும், இல்லைன்னா லபுஷனை கேப்டனாக எடுத்து வைஸ் கேப்டனாக ஸ்ட்ராக்காக கொடுங்க. இல்லை இவங்க 3 பேரை கேப்டனாக வச்சுட்டு லயனை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்க்கு வந்து விக்கெட்ஸ்க்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து தருவாங்க. ஸோ சரிங்களா. ஸோ அதனால் வந்து பேட்ஸ்மேன் வந்து ரன்ஸ் அடித்தாங்கனாலே கண்டிப்பாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் வந்து அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸ்க்கு நீங்கள் பவுலிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து சேஃபான ஆப்ஷன் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது தான் டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், சரிங்களா. அதே போல் ஆல்ரவுண்டரில் நீங்கள் மார்ஷை வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து கேப்டன் ஆப்ஷன் இல்லை. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஜஸ்பிரீத் பும்ரா, ஜடேஜாவை வந்து வைஸ் கேப்டனாக வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஹை பர்சன்டேஜ் பிளேயரை பாருங்கள். ஹை பர்சன்டேஜில் பாண்ட், ஸ்மித், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், அஸ்வின், ஜடேஜா, மார்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, கமின்ஸ், ஸ்ட்ராக் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பவுலர்ஸை 3 பேரும் பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் 2 பேரையும் வந்து பிக் பண்ணிக்கோங்க. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிளேயர்ஸில் இந்த 3 பேரை வந்து பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆஸ்திரேலியன் 2 பிளேயரும் ஜெய்ஸ்வால் 1 பிளேயரும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஸ்பா பாண்ட்டை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளே டு ப்ரிடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.